அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. கிட்டத்தட்ட 12 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா இது கையகத்தில் வச்சிட்ருக்கு. மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதற்கு முந்தின 2 வீடியோக்கள் இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த கொஸ்டின் என்ன, உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த ஒரு கொஸ்டின் தான். ஸ்டேட் த அத்தாரிட்டி அண்டர் த பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்ட். யார் அந்த அத்தாரிட்டி? அதாவது தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், சம்பள பிரச்சனை வருகிறது என்றால் எந்த அதிகாரியிடம் முறையிடுவது அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இது. அவர்களை தான் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செக்ஷன் 15 ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்ட் டிஃபைன் பண்ணி சொல்லுது யார் அந்த அதிகாரி, யாரெல்லாம் அந்த அதிகாரி என்று. நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லாஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்களே பண்ணலைன்னா வேறு யார் தான் இதை பண்ணுறது? தயவு செய்து பண்ணுங்க. சரி, ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இந்த பேராகிராஃபை படிக்கும்போது மிக அற்புதமாக நமக்கு தெரிய வரும். 1936ஆம் ஆண்டு ஊதிய வழங்கல் சட்டத்தின் கீழ், அதாவது பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்ட் 1936 அண்டரில் இருக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் இழப்பீட்டு ஆணையர். ஃபஸ்ட்டு ஒன்று நோட் பண்ணிக்கணும். நீங்கள் லேபர் கமிஷனர் வராருங்களா, அல்லது மத்திய மாநில அரசினால் தேர்ந்தெடுக்கப்படும் எந்த ஒரு அதிகாரியிடமும் உள்ளது. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு அத்தாரிட்டியை சூஸ் பண்ணாங்கன்னா அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்டுடைய அத்தாரிட்டி, அதாவது செக்ஷன் 15 அண்டரில் வரக்கூடிய அத்தாரிட்டியாக பார்க்கப்படுகிறார்கள். குறிப்பாக இவர்கள் தொழிலாளர் ஆணையராகவோ லேபர் கமிஷனராகவோ, ஆங்கிலத்தில் உதவி தொழிலாளர் ஆணையராகவோ, அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர், அதற்கு அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வரையறை செய்யப்பட்டிருக்கு. குறைந்தது 2 இயர்ஸ் அனுபவம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அல்லது மாநில அரசாங்கத்தால் உதவி தொழிலாளர் ஆணையர் பதவிக்கு குறையாத எந்த ஒரு அதிகாரியும், இந்த கான்செப்ட்லாம் இல்லாமல் எந்த ஒரு அதிகாரியாக இருக்கலாம், அது தாசில்தாராக இருக்கலாம் அல்லது டெபுட்டி கலெக்டராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அத்தாரிட்டியாக வருவதற்குண்டான அதிகாரம் பெற்ற நபர்களாக பார்க்கப்படுகிறார்கள். மேலும் அந்த அதிகாரி ஒரு தொழிற்துறை தீர்ப்பாயம், லேபர் ட்ரிபுனல் அல்லது தொழிலாளர் நீதிமன்றத்தின் தலைமை அதிகாரியாகவோ, லேபர் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஹெட் அத்தாரிட்டியாகவோ, அல்லது சிவில் நீதிமன்றத்தின் நீதிபதியாகவோ, சிவில் கோர்ட்டில் அவர் ஜட்ஜாக இருந்திருக்கலாம், அல்லது நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட்டாகவோ, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அல்லது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், இந்த மாதிரி எந்த ஒரு நபராகவோ, நீதித்துறை அனுபவம் உள்ள எந்த ஒரு அதிகாரியாகவோ இருக்கலாம். கிட்டத்தட்ட அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஜட்ஜஸை தான் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான கேடரை மட்டும்தான் இதில் கொண்டு வராங்க செக்ஷன் 15. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் இந்த ஒரு விவகாரத்தில் தலையிட்டு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அத்தாரிட்டியாக பார்க்கப்படுகின்றனர். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரே. இதற்கு முந்தின வீடியோவை நீங்கள் சேர்த்து எழுதணும். நீங்கள் இதற்கு முந்தின வீடியோ கொஸ்டினை நல்லா பாருங்கள். அந்த கொஸ்டின் கேட்டால் இந்த வீடியோவும் எழுதலாம், இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரும் எழுதலாம், ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி எழுதலாம். ஏன்னா 2 கொஸ்டின்லேயுமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 15 ரிஃப்ளெக்ட் ஆகிறத நீங்கள் நோட் பண்ணலாம். சரி, என்ன ப்ரொசீஜர்? ஒரு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, முதலாளி சம்பளம் கொடுக்கல, செக்ஷன் 15 எப்படி யூஸ் பண்ணுறது, அதற்குண்டான ப்ரொசீஜர் எதனா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது. ஸ்டெப் 1, ஒர்க்கர்ஸ் ஃபைல் அப்ளிகேஷன், தட் மீன்ஸ் பெட்டிஷன் வித்தின் 12 months ஆஃப் வேஜ் வயலேஷன். 12 மாதத்திற்குள்ள அந்த வேஜ் வயலேஷன், அந்த சம்பள முறைகேடு நடந்த 12 மாதத்திற்குள் பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கணும். அதற்கு மேலே போனால் லிமிடேஷன் ஆக்ட் ஒத்து வராது. இந்த இடத்துல நீங்கள் லிமிடேஷன் ஆக்டையும் நீங்கள் உட்புகுத்தி எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா அத்தாரிட்டி கிவ்ஸ் நோட்டீஸ் எம்ப்ளாயர்ஸ். அத்தாரிட்டினா யார்? இத்தனை பேர் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க எல்லாருமே அத்தாரிட்டிஸ் தான். இதில் யாருன்னா ஒருவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுடைய முதலாளிக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அவரை தான் இந்த இடத்துல எம்ப்ளாயர்ஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கப்புறமா ஹியரிங் நடக்கும். சிவில் கோர்ட்டில் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்கோ அதே மாதிரி ப்ரொசீஜரில் ஹியரிங் நடக்கும். ஹியரிங் நடந்து முடிஞ்ச உடனே யார் பக்கம் நீதி இருக்கிறது என்பதை பார்த்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒர்க்கர் சைடு நீதி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அவர்களுடைய வேஜ், அதாவது சம்பளத்தை ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் காம்பன்சேஷனோட. இந்த காம்பன்சேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா
10 மடங்கு அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. 10 மடங்குன்றது அதிகபட்சம். அவர்கள் மனநிலையை பொறுத்து எத்தனை டைம்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். 2 டைம்ஸ், இல்ல 5 டைம், 8 டைம், இந்த மாதிரி எப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அப்படின்றத நினைவில் வச்சுக்கங்க. 10 மடங்கு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலாளிக்கு தாமத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் 10ஆம் தேதி கொடுக்க வேண்டிய சம்பளம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20ஆம் தேதி குடுக்குறாருன்னு வச்சுப்போம். ஸோ கிட்டத்தட்ட இங்க 10 நாள் லேக் ஆகுது. தாமதம் ஆகுது இல்லையா? இந்த 10 நாள் சம்பளம் அவருடைய ஒரு நாள் ஊதியம் என்ன? ஒரு ரூ. 500 வச்சுப்போம். ரூ. 500 என்ன ஆகுது? டோட்டலா ரூ. 5000 ஆகுது. 5000 இன்டு அவங்க என்ன பெனால்டி போடுறாங்க, காம்பன்சேஷன் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதிகபட்சமான காம்பன்சேஷன் அந்த 10% போட்டாலும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷனா கொடுக்க வேண்டிய அவசியம் முதலாளிகளுக்கு நேரிடுகிறது. அது மட்டும் இல்லாமல், இந்த ஒரு கேஸ் ஸ்டடிய பார்த்தாலும், இந்த விவகாரத்த தான் இவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. 2000ல் நடந்த கேஸ் ஸ்டடி. இதற்கு முந்தின வீடியோல பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி. வணக்கம்.